என்னம்மா நம்மளும் வந்து இம்பிட்டு நேரம் உட்காந்துருக்கோம். இந்த நர்ஸு பிள்ளைங்க போகுதுங்க வருதுங்க, பேரை கேட்டுச்சுங்க, அப்புறம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்குதுங்க. வருவாங்கம்மா, வேலை இருக்கும்ல. என்ன வேலையோ, இங்கிட்டு போகுதுங்க இங்கிட்டு வருதுங்க. உட்காந்துருக்கவங்களும் என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்குதுங்களே. நல்லா பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க, என்ன ஒருத்தரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் நர்ஸு பொண்ணு வருதுமா, கம்மன் இருமா. மல்லிகா யாருங்க? நான் தாங்க. வெயிட் போட்டு பார்த்துட்டீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் நான் போட்டு பார்க்கல. சரிம்மா, என் கூட வாங்க. எம்மாடி நானும் வரட்டுமா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நீங்கள் இருங்க. வெயிட் போட்டு பார்த்துட்டு உங்ககிட்ட சில இன்ஃபர்மேஷன் கேட்போம், அவ்வளோதான். நீங்கள் வாங்க. என்னங்க பயமா இருக்குங்க? பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல, போயிட்டு வா. எங்க காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் எதுவும் இல்லைங்க மாப்பிள்ள. நாங்க பாட்டுக்கு வீட்லயே எல்லாம் பாத்துக்குவோம். மருத்து வச்சு இருக்க கையை பிடிச்சி பார்த்தாலே என்ன ஏதுன்னு தெரிஞ்சிடும். இப்பதான் என்னென்னத்தையோ கண்டுபிடிச்சு வந்திருக்காங்க. ஆமாங்க அத்தை. அம்மா வெயிட் இப்போ 65 கிலோ இருக்கீங்க. உங்கள் வயசு என்னம்மா? 29. சரிங்க. இதுக்கு முன்னாடி கார்டு வாங்கி செக் பண்ணீங்களா? செக் பண்ணிட்டோம். சரிம்மா, எப்படியும் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிக்காமல் இருக்காதீங்க. அப்புறம் டாக்டர் கூப்பிடும்போது நான் உங்களுக்கு சொல்லுவேன். அப்போ நீங்கள் உள்ளே போனால் போதும். சரிங்களா? போய் உட்காந்துக்கோங்க. சரிங்க. என்னம்மா இந்த பிள்ளைங்க என்ன சொன்னுச்சு? வெயிட் பார்த்தாங்கம்மா, வேற ஒன்றும் இல்லை. டாக்டர் கூப்பிடும்போது போனால் போதுமா. சரி நீ வா, நீங்கள் வந்து உட்காரு. நின்றுக்கிட்டு இருக்காம கால் வலிக்கும். சரிம்மா. அப்புறம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கும். நாங்கள் அதான் தண்ணி நிறைய குடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு தான் அம்மா சொன்னேன், சுடு தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு. ஏமான்னு கேட்டல்ல, இப்போ தெரியுதா? இங்கே பச்சை தண்ணி எதுவும் குடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் சளி பிடிச்சிக்கும், உடம்பு செல்லாமல் சரியாக போயிடும். இந்த குடி. போதுமா? எம்மாடி நிறைய தண்ணி குடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, குடி இன்னும். அதான் பாட்டில் தண்ணி இருக்குல்ல. இப்பதான் தெரியுது மல்லிகை இருக்கு எங்க அம்மான்னு சொல்றான்னு. எங்க அம்மாவா இருந்தா கூட இப்படி எல்லாம் பாக்குமான்னு கேட்டா தெரியாது. ஆனா மல்லிகாவோட அம்மா பரவாயில்ல, மல்லிகாவை நல்லா பாத்துக்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு போனவன்னா இருந்துடுறது. வீடு வாசம் இருக்குன்றதே மறந்துட்டு என் பையன் பொண்டாட்டி எல்லாம் இருக்காங்களே, அவங்களும் சாட்டை வேலை வச்சாங்களே, ஏதாவது ஒரு அக்கறை இருக்கு இல்லை ஒரு போன் பண்ணி எதுவும் கேட்கறதா? இங்கே எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. அந்த வாண்டுகளையும் கூட்டிக்கிட்டு போயிட்டது போகும்போது எல்லா வேலையும் நம்மளே கடந்து படுறதா இருக்குது. போன் பண்ணி பிடிச்சி போட்டு விட்றேன் பாரு, கிளம்பி வாரியா இல்லையான்னு. ஐயோ, இவ எதுக்கு ஃபோன் பண்றா? இவ ஃபோன் பண்ணாலே வில்லங்கமாச்சே. ஏதோ அக்கா வீட்டுக்கு வந்து நிம்மதியா இருந்தேன், அது பொறுக்காதே, உடனே போன் அடிச்சிருவா. மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருக்காளே, போன் எடுக்கிற வரைக்கும் விட மாட்டா போலயே. என்னடாப்பா என்ன ஆச்சு? போன் வந்துகிட்டே இருக்கு, எடுத்து பேசாம கையில வச்சுக்கிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்லக்கா, எல்லாம் என் மாமியார் தான். மாமியாரா? உனக்கு எங்கடா மாமியாரு? தங்கத்துக்கு எங்கடா அம்மா இருந்தாங்க? மாமியார்னா என் மாமியார் இல்ல, என் பொண்டாட்டியை தான் சொன்னேன். ஏன்னா மாமியாருக்கு தானே மருமக பயந்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என் பொண்டாட்டி போடுனாலே பயந்துகிட்டு இருக்கிறதா இருக்கு. வாயை திறந்தாலே பயமா இருக்குக்கா வீட்டுல இருக்கிறதுக்கு. என்ன அம்புட்டு கொடுமையாடாம படுத்திக்கிட்டு இருக்கா? பின்ன என்னக்கா, வீட்டுல இருந்த பாடு இல்ல, எப்பா பார்த்தாலும் நொக்கின்னு எதையாவது ஒண்ணு பேசி உசுறு எடுத்துக்கிட்டு இருப்பா. சரி என்ன ஏதுன்னு போன போட்டு கேளு, இல்லைன்னா அதுக்கும் வேற வாழ்னு கத்த போறா. நீ வேணா பேசுறியா? ஐயோ நான் பேசலையா, நீயே பேசுவோம் பொண்டாட்டிக்கிட்ட. ஆத்தி, ஒரு நாத்தனார் வாயை பார்த்து பயந்து ஓடுதே. மல்லிகா சொல்லுங்க நர்ஸ். வாங்க, உள்ள வந்து டாக்டர் பார்ப்பீங்க. சரிங்க வாங்கம்மா. அம்மா இது என் பொண்ணு, இது என் மாப்பிள்ளை. பொண்ணு முழுகாம இருக்கா, அதான் எப்படி இருக்கு குழந்தை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். ஓ அப்படிங்களா? சரிம்மா உட்காருங்க, நீங்களும் உட்காருங்க. அத்தை நீங்களும் வந்து உட்காருங்க அத்தை. இருக்கட்டும் மாப்பிள்ள, நான் நின்னுக்கிறேன், நீங்க உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அட உட்காருங்க அத்தை. நான் நின்னுக்கிறேன் மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. உங்க பேர் என்னம்மா? மல்லிகாங்க டாக்டர். வயசு 29ங்க. ஓ ஓகேம்மா. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுதுங்க? 1 வருஷம் ஆகுது. ஓ சரிங்க. நாள் தள்ளி போய் எத்தனை நாள் ஆகுது? 63 நாளுங்க. சரிம்மா, நோ ப்ராப்ளம். கார்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தீங்களா? அதெல்லாம் வீட்லேயே செக் பண்ணிட்டேங்க. செக் பண்ணதில் தான் 2 கோடு வந்துச்சு. சரிம்மா, நீங்கள் செக் பண்ணிட்டீங்க, பாசிட்டிவ் வந்ததுனால பிரச்சனை இல்லை. அப்படி எதுவும் இல்லைன்னா யூரின் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்திருக்கும். சரி நோ ப்ராப்ளம். ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாமா பேபி எப்படி இருக்கு என்னதுன்னு? சரிங்க டாக்டர். வாங்கம்மா உள்ளே வாங்க. ஏம்மா எனக்கு ரொம்ப பயமாக பதட்டமா இருக்குமா. எதுக்குமா பயம்? அதான் நான் மாப்பிள்ளை எல்லாரும் இருக்கோம்ல. போ, முதல்ல என்ன ஏதுன்னு பார்ப்போம். போ நீயும் வாமா. அடியே நீ போ, டாக்டர்லாம் இருக்காங்க, எதுவும் சொல்லுவாங்க. போ. எதுக்கு எடுத்தாலும் பயந்துக்கிட்டு இருந்தா எப்படி? எதா இருந்தாலும் மோதி பார்க்கணும். என்ன புள்ள போ, இதுக்கே இப்படின்னா நான் பிரசவ நேரத்துல எல்லாம் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஹலோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒரு போன் கூட உன்னால பண்ண முடியாதுல, அங்க போய் உட்காந்துக்கிட்டு வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? யாரு வேணும்னு பண்ணிக்கிட்டு இருக்கா? நானே இங்க போன டவர் கிடைக்க மாட்டேங்குது, சிக்னல் இல்லன்னு வந்துகிட்டு இருக்கு. நீ வேற. ஆமா உங்களுக்கு மட்டும்தான் டவர் கிடைக்காது, ஒரு வெங்காயமும் கிடைக்காது. எப்ப வரதா உத்தேசம்? போய் போனவனமாவே இருந்தாச்சு.
வாரேன் வீட்டுக்கு அழைச்சி விட்டு போகணும் அக்கா சொல்லிட்டு இருக்கு. அதனால வீட்டுக்கு அழைச்சி விட்டு தான் போகணும். வீட்டுக்கு அழைச்சி விட்டு போறீங்களா? 7 நாள்னா 7 நாள் வரைக்கும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தா இங்கே வீட்டு வேலை யார் பார்க்கறது? போறதான் போறீங்க, அந்த நண்டு சிண்டு பொண்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு போயிட்டீங்க. இங்கே மொத்த வேலையும் கிடந்துக்கிட்டு நான் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கு. ஒழுங்கு மரியாதை கிளம்பி ஒரு வழியை பாருங்க, இல்லைன்னா எரிச்சல் ஆயிருவேன் நான். எப்பயும் அந்த பிள்ளைங்க தான் செய்துங்க. என்ன ஒரு 2 நாள் வேலை செஞ்சாலும் என்ன குறைஞ்சா போயிட போற? நான் இந்த சாப்பாடு ஆக்கணும், இல்லை வீட்டு வேலையை பார்ப்பேனா, அந்த பயல்களை கிளப்பி விடுவேனா, எந்த வேலையை பார்க்கறது? ஒழுங்கு மரியாதை கிளம்பி வர வழியை பாருங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் அங்கே கிளம்பி வர வேண்டியதாக போயிடும். சரி அப்பனா கிளம்பி வா, விசேஷத்தை ஒரே தான் முடிச்சு விட்டு போவோம். ஏன்னா தாய் மாமா வந்து திருநீர் வச்சு தான் உள்ள விடணும் அப்படின்னு இருக்காங்க. நீ வந்துட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, மொத்தமா முடிச்சு விட்டு போகலாம். இந்த கொழுப்பு தானே ஆகாதுன்றது. ஒழுங்கா கிளம்பி வாங்குங்க, என்னால் வேலையெல்லாம் செய்ய முடியல. வாரேன். நீங்க அதை முடிச்சு விட்டு வாங்க, இல்லைன்னா பேசாட்டுக்கு அந்த வாண்டு அந்த பய எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. ஏன்னா இங்க எல்லாம் வேலை வெட்டி அதெல்லாம் கிடக்குது, வந்து யார் பாக்குறது? ஹலோ 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 கேக்குதா? ஹலோ யோ எனக்கு கேக்குதியா? உனக்கு கேக்குதா இல்லையா நான் பேசுறது? ஹலோ 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 அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு தெரியுதியா? நீ பேசுறது எனக்கு கேக்குது, நீ பேசு. அதுங்களை அனுப்பி விடுறியா இல்லையா அதை சொல்லு நீ முதல்ல. ஹலோ 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 சொட்ட பழ வேணும்னு பண்ணிட்டு இருக்கான் பாரு, வச்சு தொலை, அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு. என் வீட்டுக்கு வா. ஹலோ தங்கம் ஹலோ. அவளே வச்சுட்டா. வீட்டு வேலை செய்யறதுனால வலிக்குது. இந்த சின்ன பிள்ளைங்க இவளுக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு தானே இருக்குதுங்க. எப்படி நீ எல்லா வேலையும் செய்யி, அப்பதான் இந்த பிள்ளைங்க அருமை என்னன்னு தெரியும். இருக்கும்போது கரிச்சு கொட்டிக்கிட்டு கிடப்பல்ல, ஐயோ இதுங்க திங்குதுங்களேன்னு. இப்ப அதுங்க எப்படி திங்கும், நீ எப்படி வேலை செய்யறன்னு நானும் பாக்குறேன். டாக்டர் எப்படி டாக்டர் இருக்கு? அதெல்லாம் எந்த குறையும் இல்லம்மா, நல்லா இருக்காங்க. ஏம்மா ஐயோ குழந்தைய எப்படி காட்டினாங்கம்மா, அம்பிட்டு அழகா இருக்குமா, பார்க்கவே அப்படி குட்டியா இருக்குமா. டாக்டர் எப்போ ரிப்போர்ட் தருவீங்க? ஒரு 1/2 hour ஆகுங்க, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். குழந்தைய ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்குது. ஒரு 5 months வரைக்கும் ரொம்ப மேடு காலில் ஏற வேணாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வைங்க. என்னென்னலாமா சாப்பாடு கொடுக்கலாம்? ரொம்ப சூடாகவும் கொடுக்க வேணாம், ரொம்ப ஜில்லுன்னு கொடுக்க வேணாம், நார்மல் ஹீட்டில் கொடுங்க. அது மட்டும் இல்லை, ஃப்ரூட்ஸ் நிறைய கொடுங்க. ரொம்ப வெயிட்டான பொருள், படிக்கட்டு ஏறுறது இறங்குறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சத்து மாத்திரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் உங்களுடைய பிளட்டை வந்துட்டு லேபில் வந்துட்டு கொடுத்துருங்க பிளட் டெஸ்ட்டுக்கு. ஏன் டாக்டர் அதெல்லாம் கொடுக்கணும்? இல்லைம்மா, அந்த HIV இந்த மாதிரியெல்லாம் நோய்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு குழந்தைக்கு வந்துடக்கூடாதுல்ல, அதனால தான். அதையும் நீங்கள் கொடுத்துட்டு போயிருங்க. சரிங்க டாக்டர். சரி அப்போ நாங்கள் வரோங்க டாக்டர். போயிட்டு வாங்க, ஒரு 1/2 hourல வந்து ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. சரிங்கம்மா. வாமா வா. வைதேகி அடுத்த பேஷண்ட் அனுப்புங்க. நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம், அங்கே பூமாரி உமா எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. பாவம் அந்த பிள்ளைங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் தான் இப்படி ஒரு கஷ்டமோ. மகா மகா இங்கே பாரு. அம்மா என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் 2 வாய் எடுத்து வச்சுட்டு நீ ஒரு வாயிலே உக்காந்துக்கிட்டு இருக்க, ஏன் சாப்பிட முடியலையா? ஏக்கா பிள்ளைய அதட்டிக்கிட்டே கிடக்குறீங்க? இல்லைம்மா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரி கிடக்குறேன். சாப்பிடு, எடுத்து வல்லு வதக்குன்னு சாப்பிட்டா தானே, சாப்பிடாமே உட்காந்துக்கிட்டு இருக்க. சாப்பிட்டுட்டு போய் வேலையை பார்க்கறது இல்லையா? சாப்பிட்றேம்மா. என்ன பிள்ளையோ போ. என்னது இது? ஏக்கா உங்க பாக்கெட்ல இருந்து என்னமோ விழுந்துச்சுக்கா. அட இதுவா? இது என்னன்னு தெரியலம்மா, என் பையன் ரூம்ல கிடந்துச்சு, ஏதோ திங்கிறது போல இருக்கு, சரி சாப்பிட்டு பார்ப்போன்னு எடுத்து பைக்குள்ள வச்சேன், அப்படியே மறந்துட்டேன் பாரு. சாப்பிட்டு பார்க்கறதா? எங்க இங்க கொடுங்க ஒரு நிமிஷம். இந்தாங்க கத்திஜா, என்னன்னு பார்த்து சொல்லு. ஏக்கா இது என்னன்னு தெரியாதா? நமக்கு என்னமா தெரியும், என் மருமக அந்த ரோட்ல கிடக்குது காட்டுல கிடக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுக்குவா. ரோட்ல ஒண்ணு போனாலும் விட மாட்டாமா. என் பையன்கிட்ட அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு தின்னே காசு அளிக்கிறாமா. அந்த மாதிரி ஏதோ திங்கிறதுக்கு வாங்கிட்டு வந்திருப்பா போல இருக்குது. சரி எப்படி இருக்குன்னு பாப்போன்னு தான் நானும் எடுத்து வச்சேன். ஏக்கா இது திங்கிறது இல்லக்கா. திங்கிறது இல்லையா? அப்ப என்னது இது? ஏக்கா இந்த கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் நாள் தள்ளி போச்சுன்னா இந்த கார்டு வாங்கி செக் பண்ணுவாங்கல்லக்கா, அதுக்கா. என்னது நாள் தள்ளி போனா கார்டு வாங்கி செக் பண்ணுவாங்களா? அப்படின்னா சின்ன பிள்ளை வேற இருக்கா, இங்க நிமிஷம் வாங்க பக்கத்துல. ஏக்கா நாள் தள்ளி போச்சுன்னா முழுகாம இது இருக்கமா என்னமான்னு இந்த கார்டை வாங்கி வீட்டுல வச்சு இதை செக் பண்ணி பார்த்தா தெரியும்க்கா, அதுக்கா இது. கத்திஜா இதுல என்ன இருக்குது? ஏக்கா வேற ஒண்ணும் இல்ல, நீ அப்பாயியாக போறக்கா, உனக்கு பேத்தியோ பேரனோ வரப்போகுதுக்கா. பேத்தியோ பேரனோ வரப்போதா? அப்ப என் மருமவ முழுகாம இருக்காளா? ஆமாக்கா 2 கூட இருக்கு பாருங்க. ஏமா இங்க குடும்பம் ஒரு நிமிஷம் நானும் பாக்குறேன். இந்த பாரு. அம்மா ஆமாம்மா நான் அத்தையாக போறேம்மா. ஏக்கா இந்த புள்ள வர நேரம் தான் என்னவோ நம்ம மகாவுக்கு கல்யாணம் ஆகுமோ என்னவோ.
இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவனுக்கும் அவளுக்கும் தோணுச்சு. அந்த அளவுக்கு நான் விரோதியா போயிட்டேன்ல. வரட்டும் இந்த பையன். எல்லாரும் முன்னாடியும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போதைக்கு எதுவும் காட்டிக்க வேணாம். எல்லாம் என் நேரம். நானே போய் வீடை கூட்டவும் தெரிஞ்சுது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருப்பாங்கல்ல. முடியட்டும், வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இங்க பாரு, இங்க பாரு. பூமாரி என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? பெரியப்பா, அவ வந்ததுல இருந்தே அந்த மீன் தொட்டியை விட்டு நவரவே மாட்டிக்கிறா பெரியப்பா. சும்மா அந்த மீன் தொட்டியே புடிச்சுக்கிட்டு நிக்கிறா. வாடா, படம் போட்டிருக்காங்க, நல்ல படம், வந்து பாரு. எனக்கு மீன் தான் பிடிச்சிருக்கு பெரியப்பா. சரி, அப்போ உன் விருப்பம். நான் ஊருக்கு போகும்போது அத்தை உன்னை எனக்கு தாரேன்னு சொன்னாங்க. உன்னை அப்படியே தூக்கிட்டு போறேன். அங்க போய் உன்னை நல்லா பார்த்துப்பேன். தம்பி எப்போ இங்கே வந்தாலும் ஏக்கா மைதா மாவில் தேங்காய் பூ திருவி போட்டு ரொட்டி சுட்டு கொடுக்கா, உன் கையில் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். அதனால் மைதா மாவு வாங்கிட்டு வந்து அவனுக்கு ஒசரம் அதை செஞ்சு கொடுக்கணும். கூடவே சம்மந்தி போட்டு வச்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுங்க பிள்ளைங்க எல்லாரும். அவர் வந்தோடனையும் போய் மாவு வாங்கிட்டு வர சொல்லணும். இப்படி சத்தம் கேட்டுச்சு. அவர் எதுவும் வந்துட்டாரா? எட்டி பார்ப்போம். வந்துட்டார் போல இருக்கு. வரட்டும் வரட்டும், வந்தோடனே போய் வாங்கிட்டு வர சொல்லுவோம். வந்துட்டீங்களா? உட்காருங்க. இந்த பால் காஞ்சிருச்சு, காப்பி வச்சு தரேன். ஏங்க தம்பி பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்காங்கல்லங்க, போய் மைதா மாவு வாங்கிட்டு வாங்க. நான் தேங்காய் பூ திருவி போட்டு ரொட்டி சுட்டா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. போய் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு வரீங்களா? காலையிலேருந்து நீ வீட்டில் இருப்ப, வேலை விட்டு வந்தோடனே என்ன வேலை வாங்கிட்டு இருக்கே நீ? ஏங்க என்னங்க வீட்டில் இல்லாத பொருளை வாங்கிட்டு வாங்கன்றேன், இதெல்லாம் ஒரு குத்தமா? குத்தமாவா? அங்கே போய் என்னன்னா சும்மா படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வரேன்னு. காலையில் போனால் ராத்திரி வரைக்கும் வேலை பெண்டு நிமித்தி தான் வரேன். அப்படி இருந்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே நுழையில, அதுக்குள்ளே போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்ற. காலையிலேருந்து வீட்டில் தின்னுட்டு தூங்கிட்டு தானே இருக்க, போயிட்டு வர வேண்டியதானே? என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் என்ன சும்மாவா இருக்கிறேன்? அவளையும் பார்க்கணும், அவளுக்கு வேண்டியதை செய்யணும். அப்புறம் இவங்களும் ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கூட நகரத்துக்கு நேரம் இல்லை, 3 நேரமும் சமைக்கணும் இல்லைங்க. நல்லா இருக்குது. வந்தாங்க, ஆக்கி போட்டாங்க, இனி கிளம்ப வேண்டியதானே. சும்மா இங்கே இருந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? போய் பொழப்பு தனத்தை பார்க்க வேண்டியதானே? என்னங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அவன் என்ன சும்மாவா இருந்தா? பிள்ளைக்கு 1,37,000 ரூபாய்க்கு செலவு பண்ணியிருக்கான். ஏன் ஒரு வாரம் இருந்துட்டு போனா என்ன? ஒரு நாள்ல என்ன உங்க சொத்தை என்ன தின்னு அழிச்சிட்டா போறாங்க? நீ பண்றதெல்லாம் பார்த்தா இவங்க போறதுக்குள்ள வீட்டில் இருக்கிறது மொத்தமும் கரைஞ்சு போயிரும் போல இருக்குது. தினமும் அதை ஆக்குறேன், அதை ஆக்குறேன்னு சட்டியா ஆக்கிட்டு இருக்க. இதெல்லாம் சம்பாதிக்க நான் எப்படி கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீங்க மட்டுமாங்க கஷ்டப்படுறீங்க? நானும் தான் வேலைக்கு போறேன். நான் என்ன படுத்து தூங்கிட்டா இருக்கிறேன்? தவறு என்கிட்ட இந்த வாய் இதெல்லாம் பேசிட்டு இருக்காத. முதல்ல அவங்க எப்போ கிளம்புறாங்க என்னன்னு பாரு. சும்மா வீட்டில் ஆக்கி வடிச்சு கொட்டிக்கிட்டு இருக்கிற. செலவு ஊறுபட்டது கிடக்குது. பிள்ளையும் வயசுக்கு வந்துட்டா, இனி ஏற்பட்ட செலவு கிடக்கு. இதுவே இவரோட சொந்த பந்தமா இருந்தா வரத்துக்கு முன்னாடியே போன் அடிச்சிருவாரு. அதை வாங்கி சமைச்சு வை, இதை வாங்கி சமைச்சு வைன்னு. என் வீட்டு என்ன சொந்த பந்தம் என்ன அடிக்கடியா வருது. ஆடிக்கு ஒருக்க அமாவாசைக்கு ஒருக்க மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காங்க. அதுக்கு வாய்க்கு ருசியும் ஒன்று வாய் சமைச்சு போடலான்னு பார்த்தா எப்படி பேசிட்டு போறதுன்னு பாரு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்து வரோம். எந்த நேரத்துல தான் பொண்ணா பிறந்து தொலைச்சனோ. பிறந்த குடும்பம் வீட்டுக்கு வந்து நிம்மதியா வச்சிருக்க கூட முடியல. இந்த ஆள் பேசுறதெல்லாம் என் தம்பி காதலியும் அந்த பிள்ளைங்க காதலியும் விழுந்தா என்ன ஆகுறது? அதுகளே அம்மா அப்பாவும் இல்லாம சொந்தம் தான் முக்கியம்னு இருக்குதுங்க. அந்த பிள்ளைங்க காதலை கேட்டால் என்ன நினைக்குங்க? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவுன்றதே வளரலை.